ஹாய். இன்னைக்கு ஒரு டிராப் பண்ண பையன் அந்த பார்ட்டில பார்த்தவன் தானே? அந்த பார்ட்டில அவனை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ளே நிக்குதுரி அவன் முகம். உன்கிட்ட எப்படி மாட்டினா? காலேஜ் பஸ் ஸ்டாப் கிட்ட வெயிட்டிங் சால. லவ்வா? பையன் அவ்வளோலாம் ஓபன் ஆகல. எனக்கு கோர்ஸ்னா பிடிக்கும், காலேஜ்னா பிடிக்கும்னு சாக்கு சொல்லிட்டு இருந்தான். பட் அவன் ஆர்வ கோளாறு தான். எப்படியோ நாளைக்கோ நாளானிக்கோ ஓபன் ஆயிடுவான். அப்புறம் வச்சுக்கலாம் அவனோட கதைய. ஏய், ரொம்ப ஓவரா சீன் போடாதடி நீ. அவனோட அழகுக்கு நம்ம பின்னாடி வர மாதிரியா இருக்கான். அவன் ஒரு லுக் விட்டா போதும், அதுலயே கிறங்கி மயங்கி மடியில விழுந்துட மாட்டான். ஓ அப்படியா? ஆல் கைஸ் ஆர் தி சேம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணு. புது டெவலப்மெண்ட் என்னங்கறத சொல்றேன். Good morning. Today we will learn about science and technology in rural development. In this context, rethinking institutional capacity and governance is must. Many recommended measures for rural development cannot be effective without significant capacity building and institutional reform. In some areas, decentralization should be promoted to reinforce positive trends or increase accountability. But in some areas, states are dysfunctional. ஹாய். ஹாய். ஹாஸ்டலுக்கு தானே? யா, ஹாஸ்டலுக்கு தான். நீ தப்பா நினைக்கலன்னு உனக்கு கேட்கவா? வாட்? நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் இல்லையா? ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நீ நோட் பண்ண நோட் இருந்தா கூட நோட் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துறேன். நானும் அந்த அளவுக்கு நோட் பண்ணல. லைப்ரரியில புக்ல பார்த்தா கிடைக்கும். ஓ அவ்வளவுதானா? ம். ஏய், என்னாச்சுரி? கிளாஸ்ல ஜாயின் ஆயிட்டானா? ஓப்பனா சொல்லிட்டானா? ஜாயின் பண்ணிட்டான். நான் தான் ரொம்ப வச்சுக்க வேண்டான்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணேன். அப்படியா? ஆமா, கிளாஸ் கவனிக்காம அவன் எப்பவும் என்னையே பார்த்துட்டு இருந்தான். நிஜமா தாண்டி சொல்றேன். Traditional and modern concept of rural development, the paradox. Majority of the poor still live in rural areas, and yet donor support for agricultural and other rural development has slumped. Rural and urban livelihoods are interdependent, and there is rarely a sharp geographical divide between rural and pre-urban. இனி எங்க நின்னுட்டு இருக்க? கிளாஸுக்கு டைம் ஆச்சு. ஆனா என்ன போ, நானும் பார்த்துட்டே இருக்கேன். கடகடன்னு வரேன். ஏதோ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி எழுதி தள்ளிட்டே இருக்கேன். கிளாஸ் முடிஞ்சதும் பரபரன்னு பறந்துடுறேன். தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லலாம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல். இட்ஸ் ரியலி ஹர்ட் மை ஃபீலிங்ஸ்.
என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, பணத்தால வர ரெகுலர் டென்ஷன். புது கான்ட்ராக்ட் விஷயமா யாரோ ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ராதா, சென்ட்ரல் மினிஸ்டர் வெங்கட் ரத்னத்தோட பையன். அப்பாயின்மெண்ட் கேட்ட வந்த ஸ்டாஃப் கொலை பண்ணணும் போல இருந்துச்சு. அதான் மூஞ்ச உடைச்சிட்டு வந்தேன். ஹைவேஸ் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ட் பத்தி பேச வந்திருக்கேன். அது எனக்கு வேணும். டெண்டர் போடலாமே, இட்ஸ் ஓபன் ஃபார் ஆல். ரேஸ்ல நீ இருந்தா கஷ்டம். நீ மட்டும் இல்ல, யாரும் இருக்கக்கூடாது. ஈஸியா அது என் கைக்கு வரணும். வெரி ஃபனி. உனக்கு தேவைப்பட்டா எல்லாரும் வேலைக்கு போயிடுமா? பெட்டர் டெண்டர் போடு. காம்படிஷன்னா எனக்கு எரிச்சல். எனக்கு அது வேணும், அவ்வளவுதான். வெள்ளையர்த்தமா பேசிட்டு இருக்க. அப்படியா? இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேளு. தினமும் கோயிலுக்கு போற பொண்டாட்டி சேஃப்டியா வீட்டுக்கு திரும்பி வரணும். காலேஜுக்கு போற பொண்ணு சேஃப்டியா வீட்டுக்கு திரும்பி வரணும். தினமும் பார்ட்டிக்கு போற மச்சனிச்சு குடிச்சிட்டு லாரி மோதி சாகாம சேஃப்டியா வீட்டுக்கு வரணும். டேய், அதோட ஒரு சின்ன பையன் கூட இருக்கான்ல? உன் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுதான். எல்லார பத்தியும் சொல்லணும்னா கஷ்டம். ரொம்ப இன்டெலிஜென்ட் பிசினஸ் மேன் நீ. இந்த ஒரு கான்ட்ராக்டுக்காக அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சொன்னதெல்லாம் நான் செய்வேனான்னு உனக்கு டவுட் வேண்டாம். நிறைய செஞ்சிருக்கேன். என்ன செஞ்சாலும் சேவ் பண்றதுக்கு ஒரு பேட் ஃபாதர் கூட இருக்காரு. இவங்க மெக்கானிக்கல் லைஃபை விட்டுட்டு ஞான பாதைக்கு எப்போ வருவாங்களோ? நேத்து ஃபேர் ஓபனிங் ஈவென்ட்ல கொஞ்சம் கூட என்ன பத்தின கவரேஜ் இல்ல. ஜஸ்ட் ஓபன் பண்ணன்ற ஒரு சின்ன நியூஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு போட்டோ கூட போடல. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நடக்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னும் எதுக்குங்க நம்மளை பத்தி வேற ஒருத்தர் எழுதணும்? நம்மளை பத்தி நாமளே எழுதிக்கலாம். நாமளே வா. சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், ஒரு ஈவெண்ட் மட்டுமா? நமக்கு பிடிச்சதெல்லாம் எழுதலாம். யார் தம்பி நீங்க? ஹாய். ஹாய். ஹோம்வொர்க்கா? போஸ்ட் கிராஜுவேஷன் தீசிஸ். இந்த ஒரு தடவை எனக்காக ஹைகமாண்ட் கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார். மினிஸ்டர் பதவி போச்சுன்னா அரசியல்ல மட்டும் இல்ல, லோக்கல்ல கூட பெரிய தலைவலி. ஆமா சார், ஆமா ஆமா ஆமா, ப்ளீஸ். ஓகே ஓகே சார். தமிழ்நாட்டுல இருந்து உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொல்றாரு. வர சொல்லு. தம்பி யாரு? ஹர்ஷா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா பொலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாரும் வேண்டியவங்க தானே, அதான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா உங்க பையன் எங்க அப்பா கிட்ட வந்தானா? அது நிச்சயம் அவனுக்கு வேணுங்கிறதுக்காக எங்க அப்பாவை ஒதுங்கி போக சொன்னானா? அது மட்டும் இல்லாம குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். டெண்டர் பிசினஸ் விஷயத்துக்காக ஃபேமிலி வம்புக்கு இழுக்கிறது பொறுக்கித்தனமா இல்ல. தப்பு. ஃபேமிலி இழுக்கக்கூடாது. ஹர்ஷா, நீ எங்க இங்க? உன் டாடி கிட்ட ஒரு சின்ன வேலை, அதுக்காக வந்தேன். அப்படியா? டாடி அவர் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருங்க. வெரி நைஸ் காய். ஹர்ஷா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னமோ சொல்லிட்டு இருந்தால? ஃபேமிலி இழுக்கக்கூடாது. தப்புன்னு பெரிய மனுஷன் நீயாவது கண்டிச்சிருக்கலாம். ஹர்ஷா,
நீ எப்படிப்பா இங்க? இவர்கிட்ட ஒரு வேலை விஷயமா வந்தம்மா. ரொம்ப நல்ல பையங்க. அவர் என்ன விஷயமா வந்திருந்தாலும் அது நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. எங்க விட்ட ஃபேமிலி எதில் இருக்க கூடாதுன்னு இல்லையா? நான் உன் ஃபேமிலி விஷயத்துல தலையிட்டது தப்பு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் பையனுக்கும் புரிய வைப்பேன் அப்படி செஞ்சேன். என்ன பொறுக்கித்தனம் பண்ணாலும் காப்பாத்துறதுக்கு ஒரு பேட் ஃபாதர் இருக்காருன்னு சொல்லிட்டு பண்ணணும். என் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ஒரு பேட் சன் இருக்கேன். பேடுன்னா ஒன் டைப் இல்ல, அது ஒரு டைப். நேத்து மார்னிங் உன் பிள்ளை எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கான். ஈவினிங் தான் அது எனக்கு தெரிஞ்சது. நைட்டு உன் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். மார்னிங் ஃபிளைட்ல டெல்லிக்கு வந்துட்டேன். மத்தியானம் உன் குடும்பத்தோட க்ளோஸ் ஆயிட்டேன். சாயந்தரம் உனக்கு மேட்டர் புரிஞ்சிருச்சு. நினைச்சதை விட வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அவனுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே புள்ள தானே உனக்கு, கிளம்பிட்டு உன் பொண்டாட்டிய பொண்ணு சாப்பிட்டு பொண்ணு தொல்லை பண்ணுவான். ஹர்ஷா, என்ன கிளம்பிட்ட? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாமே. ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பிடுறேன்.